கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு ஜீவ வார்த்தை மூலம் கர்த்தர் என்னோடு பேசுவாரா என்ற ஒரு நோக்கத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசப் போகிறார். உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 26 1வது வசனம். சங்கீதம் 26:1. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நியாயம் விசாரித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உத்தமத்தை ஆண்டவர் பார்க்கணும். அதான் சங்கீதக்காரன் இங்கே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறாரு. என்னை நீங்கள் விசாரிங்கப்பா, என்னிடத்தில் அநீதி இருக்குதா, நீதி இருக்கிறதா என்பதை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீர் விசாரித்தாலும் என்னிடத்துல தவறுகளை பார்க்க முடியாது, நான் உத்தமமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்ம நியாயம் விசாரிப்பாரானால், நம்முடைய காரியங்களை அவர் ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்தில் அவர் காரியங்களை கேட்பார் என்றால், அவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம், ஒரு மனசாட்சி இருக்குமானால் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கு ஜீவார்த்தை கேட்குற ஒவ்வொருவரும், நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், குடும்பத்தில் நீங்கள் வாழ்கிறவங்களா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயம் விசாரித்தா, என்னிடத்துல நியாயம்தான் இருக்குது, அநீதி இல்லை, என்னிடத்துல உத்தமத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார் என்கிற ஒரு நல்ல சுத்த இருதயம் இருக்குமானால், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கர்த்தர் நிச்சயமாய் மேன்மையாய் வைப்பார். ஆகிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறவர், என் உத்தமத்தை பார்க்கிறோங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் பதியட்டும். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை நீர் விசாரிக்கும் பொழுது, எங்களுடைய உத்தமத்தை நீர் பார்த்து உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்குற எல்லாருமே உமக்கு முன்பாய் உண்மை உத்தமமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்களை ஏசப்பா நீர் இப்போது தொட்டு சுகமாக்குங்க. ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. பிரிந்து வாழுகிற குடும்பத்தை இணைத்து ஆசீர்வாதமாக வைப்பீராக. குழந்தை இல்லாத குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை தாரும். தொழில் வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். புதிய தொழில்களை ஆரம்பிக்கும்படி வழியை திறந்தரலும். ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.